குளுக்கோரெக்ஸ் ஸ்மார்ட் மீட்டர் அறிமுக காணொளிக்கு வரவேற்கின்றோம். இந்த காணொளியில் குளுக்கோஸ் தர கட்டுப்பாட்டு சோதனையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் விளக்குகிறோம். நீங்கள் பயன்படுத்தும் திரவம் செல்லுபடியாக உள்ளதா மற்றும் உங்கள் கைகள் சுத்தமாக உள்ளதா என்பதை தர கட்டுப்பாட்டு சோதனையை தொடங்கும் முன் உறுதிப்படுத்துங்கள். உங்கள் தர கட்டுப்பாட்டு திரவம் திறந்த பிறகு 90 நாட்களில் காலாவதியாகும். குளுக்கோரெக்ஸ் ஸ்மார்ட் மீட்டரின் கீழ்ப்பகுதியில் குளுக்கோஸ் பட்டையை இடுங்கள் மற்றும் திரையில் மின்னும் இரத்தத் துளி குறி தோன்றும் வரை காத்திருக்கவும். மீட்டரின் பக்கத்தில் உள்ள கீழே உள்ள பொத்தானை அழுத்தி QC குறியை தேர்ந்தெடுக்கவும். முதல் விருப்பம் பொதுவான நிலை, அதன் பிறகு AC, உணவுக்கு முன் முழு ஆப்பிள், அதன் பிறகு PC, உணவுக்கு பிறகு சாப்பிட்ட ஆப்பிள் மற்றும் கடைசியாக QC நிலை. பின்னர் மீட்டரை மேசையில் வையுங்கள். கட்டுப்பாட்டு திரவத்தை பயன்படுத்தும் முன் நன்றாக குலுக்கவும். காப்பை அகற்றி அதை ஒரு கடினமான மேற்பரப்பில் வையுங்கள். உங்கள் திரவம் திறந்த பிறகு 90 நாட்களில் காலாவதியாகும் என்பதை நினைவில் வையுங்கள். திறந்த நாளை குறித்துக் கொண்டு அதை பாட்டிலின் லேபிளில் எழுதுங்கள். முதல் துளியை காப்பின் மேல் பிழிந்து அதை துடைத்து விடுங்கள். பிறகு இரண்டாவது துளியை மீண்டும் காப்பின் மேல் பிழியுங்கள். தரக்கட்டுப்பாட்டு சோதனையை நேரடியாக திரவ பாட்டிலில் இருந்து செய்ய வேண்டாம். சோதனை பட்டையை மீட்டரில் வைத்து திரவத் துளியை தொடுங்கள். இதை 45 டிகிரி கோணத்தில் செய்யுங்கள். அளவீட்டு கருவி தானாகவே 5 - 0 வரை எண்ணத் தொடங்கும். கட்டுப்பாட்டு திரவத்தின் முடிவு பின்னர் திரையில் தோன்றும். உங்கள் முடிவை சோதனை பட்டை பாட்டிலின் லேபிளில் அச்சிடப்பட்டுள்ள மாறுபாட்டு வரம்புடன் ஒப்பிடுங்கள். உங்கள் முடிவு அந்த வரம்பிற்குள் இருக்க வேண்டும். நீங்கள் சோதனை பட்டையை கைமுறையாக அகற்றலாம் அல்லது அளவீட்டு கருவியின் பக்கத்தில் உள்ள பட்டை அகற்றும் பொத்தானை பயன்படுத்தலாம். அளவீட்டு கருவி தானாகவே அணைந்துவிடும். புதிய தரக்கட்டுப்பாட்டு திரவம் பெற குளுக்கோரெக்ஸ் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொள்ளவும். பார்த்ததுக்கு நன்றி.